வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் நேற்று போட்டிருந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரோ பேங்க் பேலன்ஸில் இருந்தேன்னா எப்படி சேமிக்க ஆரம்பித்தேன்னு சொல்லிட்டு நேற்று பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்து 2500 அப்புறம் இன்சென்டிவ் அமௌண்ட் சேர்த்து மொத்தம் 4000 ரூபாயோட என் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு. அதோட முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி ஃபர்தராக பட்ஜெட் போட்டேன், எப்படியெல்லாம் வந்து அந்த பட்ஜெட் போட்டு எப்படி பணம் மிச்சம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் சேமிக்க ஆரம்பித்தாலும் என்னால் பெரிய லெவலில் சேமிக்க போக முடியலை. ஏன் அப்படின்னா அதுக்கு நான் சேமிப்பின் போது செய்த தவறுகள் காரணம். ஸோ நான் என்னென்னலாம் சேமிப்பின் போது தவறுகள் செஞ்சேன் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய பட்ஜெட்டு அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் சேமிச்சேங்கிறதெல்லாம் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். அது இல்லாமல் மற்ற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறப்ப மண்டே விலாக் ஓடும். ஸோ நீங்கள் வந்து மண்டே விலாகை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மண்டே காலைல எழுந்திரிச்சிட்டு எப்போதும் போல் தான் மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் வாக்கிங்லாம் போயிட்டு என்னுடைய ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நேற்று என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்படி வந்து பட்ஜெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் ஆஃபீஸ்லேயே உட்காந்து அந்த ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணி நான் பட்ஜெட் போட்டேன். அந்த பட்ஜெட்டை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் 25,000 வந்து நான் வரவு செலவு எழுதுகிறப்ப 25,000 எப்படி செலவு எழுதியிருப்பேன் தெரியுமா? அந்த செலவுலேருந்து என்னென்னலாம் நம்ம குறைக்கலாம், அந்த செலவு வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஒரு புது பட்ஜெட்டே போட முடிஞ்சு. அந்த நோட்டுமே இப்போ என்கிட்ட இருக்குது. ஸோ அதையுமே நான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய் வந்து என் அக்கௌண்ட்லையும் என் ஒய்ஃப் அக்கௌண்ட்லையும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சுருந்தேன். 2 அக்கௌண்ட்லேயும் 4000 ரூபா இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நான் என் ஃப்ரெண்டுகிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் பட்ஜெட் போடணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்போ அதை பற்றி பட்ஜெட் பற்றின ஒரு புரிதலே அப்போ எனக்கு இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ உனக்கு செலவு கணக்கு வச்சுருக்கீல்ல அதை எடுத்துகிட்டு வா, ப்ளஸ் நம்ம வந்து உனக்கு புதுசாக ஒரு பட்ஜெட் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போனேன். அவங்க வந்து இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு நிறையா சொன்னாங்க. இப்போ நீ எழுதியிருக்கு இல்லையா, அந்த 25,000 வரவு செலவு எழுதியிருக்கா, இந்த செலவில் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு எது அவசியமாக பண்ணியிருக்க, எது அனாவசியமாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண சொன்னார். அதை பாயிண்ட் அவுட் பண்ணு. அதுக்கப்புறம் அவசியமான செலவில் கூட இது அதிகமாக இருக்கே, 4 பேர் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அதில் 5 பேர் இருக்கீங்கன்னா 5 பேருக்கு இந்த செலவு அதிகமாக இருக்கே, அது என்னென்ன செலவுங்கிறத பாரு. நீ இதை வந்து டீப்பாக வந்து உட்காந்து நீ யோசித்து உன் ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணால் தான் ஒரு அழகான பட்ஜெட் போட முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து அந்த ஜனவரி 2018 நான் எழுதின வரவு செலவு கணக்கு. பாருங்கள், மளிகை சாமான் அப்போவே 5200 நான் வாங்கியிருக்கேன். பாருங்கள், இப்போ வெறும் 3500 தான் வாங்கியிருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே அனாவசிய செலவு, தேவையே இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், செலவு பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அது ஹோட்டல் செலவாக இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஹோட்டல் வாங்கியிருப்போம், இல்லை ஹோட்டல் செலவு மெயினாக வந்திருக்கும். அப்போ நான் அதிகமாக ஹோட்டல் செலவு அவங்க ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எதுக்கு நீ இவ்வளோ தடவை வந்து ஹோட்டலில் செலவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ யூஸ் பண்ணியிருந்தேன், அதையும் நான் என்ன செஞ்சுருப்பேன்னா ரவுண்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ டிவி ரிமோட்னு போட்டிருக்கோம். மாதம் நம்ம டிவி ரிமோட் வாங்க போகிறது கிடையாது. அது மாதிரி எதெல்லாமே தேவையில்லாமல் இருக்கோ அதெல்லாமே ரவுண்ட் பண்ணி காமிச்சேன். அப்போ நாம் நிறையா ரவுண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் செலவு தான். அப்போ அளவுக்கு அதிகமாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், வெளியில் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா டிஸ்கஷன்லாம் போக நான் ஃபைனலாக ஒரு பட்ஜெட் போட்டேன். அதாவது மார்ச்லேருந்து ஃபாலோ பண்ணலான்னு. இதுதான் அந்த பட்ஜெட். கிராசரிக்கு 4000 போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டிப்ஸு வந்து அந்த பையனும் எனக்கு சொன்னால், நாங்களும் சில டிப்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அதை தான் நான் மளிகை சாமான் வாங்குறப்ப என்னென்ன மணி சேவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதை வேணால் பாருங்கள். அதில் அந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி 4000 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4000. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வாங்குறதுக்கான பேம்பர்ஸ், அவங்களோட பவுடர், அதுக்கு 1000 வெஜிடபிள் 800 ஆகும், நான்வெஜ்ஜுக்கு 1500. எல்லாமே நான் கூட தான் போட்டிருக்கேன். மில்க்குக்கு 1000, கேஸ்க்கு மாதத்துக்கு ஒரு கேஸ் வந்து 700. ஏன்னா அப்போ ரேட் வந்து 700, 600 வச்சோம்னா நான் 700 எடுத்து வச்சுருக்கேன். கேபிள் வந்து 200, ரீசார்ஜ் வந்து 500, இபி 800, ஸ்நாக்ஸ் 1500, பஸ்ஸுக்கு நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட் 3000, ப்ளஸ்ஸு எமர்ஜென்சிக்கு ஒன்று 1000. இப்படி எடுத்து வச்சாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,000 தான் வருது.
அப்போ எனக்கு இன்னுமே என் கையில் 9,000 ரூபா பணம் இருக்குது என்னுடைய ஒரிஜினல் சம்பளத்துலேருந்து. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஆஹா ஏன்னா இதுவுமே நான் கரெக்டாக எக்ஸஸாக தான் போட்டிருக்கேன். அப்படி எக்ஸஸாக போட்டே 16,000 தான் எனக்கு ஆகுது அப்படிங்கிறப்ப என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், பணம் மிச்சம் பண்ண ஆரம்பித்தேன். பாருங்கள், ஏப்ரல் மாதமே வந்து நான் ஏற்கனவே 4,000 சுற்று ரூபா போட்டு வச்சுருந்தேன்னா என் அக்கௌண்ட்லேயும் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேயும். அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம் 9,000 ரூபா மிச்சம் பண்ணி 4,500 ரூபா வந்து 2 பேர் அக்கௌண்ட்லேயும் போட்டேன். அந்த பட்ஜெட் ஃபாலோ பண்ணி 16,000 ரூபா பட்ஜெட் போட்டு மிச்சம் 9,000 ரூபா, 25,000 ரூபாயில் மிச்சம் 9,000 ரூபா சேர்த்து ஏப்ரல் மாதம் எண்டில் எங்கள் 2 பேர் அக்கௌண்ட்லேயும் 9,200 9,100 என் ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்போ எனக்கு அப்படியே ஆச்சரியம், பரவாயில்லையே நம்ம இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, எக்ஸஸாக போட்டே 16,000 தான் எனக்கு செலவே ஆகுது அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. அப்போ இருக்கிறதே மொத்தம் 4 பேர், 2 சின்ன பிள்ளைங்க. ஓகே, இது வந்து எனக்கு அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு இதுதான், இதுக்கு தான் பட்ஜெட் போடணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் பட்ஜெட் போட்ட உடனே நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு பணம் மிச்சமாகுது பாருங்கள். நான் வந்து சேவிங்ஸ்க்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு பட்ஜெட் போடலை. எனக்கு என்ன ஆகுமோ அதை போட்டதுக்கப்புறம் தான் என் வருமானத்துக்கு மீறி நான் செலவு பண்ணுறேங்கிற விஷயமே தெரிஞ்சு அதுக்கு செலவு கணக்கும் பட்ஜெட் போட்டவன் தான் காரணம். அதுக்கப்புறம் நான் பண்ண மிஸ்டேக்கை பாருங்களேன். இப்போ ஏப்ரல் 2018 எங்கள் 2 பேர் அக்கௌண்ட்டையும் சேர்த்து நான் சொல்கிறேன், 18,300 ரூபா வந்து எங்கள் 2 பேர் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், மே மாதம் எகெயின் பணம் மிச்சம் பண்ணி இன்சென்டிவ் அமௌண்ட்லாம் போட்டு 27,300 ரூபாயாக போட்டேன். அப்புறம் மே 18 இன்சென்டிவும் சேர்த்து 31,200 ரூபா பாருங்கள். அதுக்கப்புறம் மே மாதம் பாருங்கள், எகெயின் ஒரு 5,300 ரூபா அது பணம் சேர உடனே செலவு பண்ணுறது. அப்புறம் 25,000 ஆகும். இப்படியே பணம் கூடிக்கிட்டே போகுது. எகெயின் ஜூனில் பாருங்கள், 39,000 இருக்கிறப்ப 19,500 ரூபா எடுத்து ஏதோ வெட்டி செலவு பண்ணியிருக்கேன். என்னோடய அக்கௌண்ட்டில் 20,000 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், 29,000 ஆகஸ்ட்டில் இருக்குது, 38,000 வருது செப்டம்பரில். அதுக்கப்புறம் எகெயின் ஒரு 7,000 ரூபா எடுத்து 31,000 இருக்குது. இப்படியே இப்போ 40,000 சேருது, பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன், 43 வருது. அதுக்கப்புறம் 43,000 இருக்கவும் 16,100 ரூபா எடுத்து ஏதோ செலவு பண்ணியிருக்கேன். அதாவது வெட்டி செலவு தான், அதாவது நியாயப்படுத்த விரும்பலை, தேவையில்லாத செலவு பண்ணியிருக்கேன். இப்போ 26,900 ரூபா. அப்புறம் லாஸ்ட்டாக எகெயின் 12,200 எடுத்து டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கௌண்ட்டில் 17,000 தான் இருக்குது. பாருங்கள், 43,000 வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த செலவு பண்ண அமௌண்ட்டெல்லாம் நான் செலவு பண்ணாமல் அப்படியே இந்த அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா 17,000 இருந்திருக்கும். கண்டிப்பாக கூட இருந்திருக்கும். கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேலே நான் சேர்த்துருப்பேன். ஆனால் சேர்க்கலை. காரணம், இடையில வெட்டி செலவு பண்ணுறதுக்காக. ஏன்னா நமக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குல்ல, நம்ம ஏன் இந்த செலவு பண்ணால் என்ன, ஏதோ ஒரு செலவு வருது, இல்லை ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது, டக்குன்னு ஒரு டிவியே வாங்கலாமே அப்படிங்கிறப்ப நம்மகிட்ட தான் பணம் இருக்கே, ஒரு விளம்பரத்தை பார்ப்போம், இது வாங்கலாமே நல்லா இருக்குன்னோன்னா உடனே பணத்தை எடுத்து செலவு பண்ணுறது. ஆனால் நான் முக்கியமாக சொல்ல வரேன், என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்குவோமா அது வாங்குவோமா அப்படின்னு சொன்னது கிடையாது. ஆக்சுவலாக பார்க்க போனால் அவங்க வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு காசை சேர்த்து வைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, இன்னராக எனக்கு வந்து சில ஆசைகள் வரும். அதாவது இந்த டிவி வாங்கினா நல்லாயிருக்கும், சிஸ்டம் நல்லாயிருக்கும், மானிட்டர் மட்டும் மாற்றுவோமே, பழசாயிடுச்சு, யூஸில் தான் இருக்கும், அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டே வெட்டி செலவு பண்ணுறது. பசங்களுக்கு டாய்ஸில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. அதான் பணம் இருக்குல்ல, நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி வாங்குறது. அதாவது இந்த விளம்பரத்தினாலையும் ஆன்லைன் ஷாப்பிங் சும்மா நம்ம சர்ஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ண போய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டெல்லாம் எனக்கு போயிருக்கு. இப்போ நான் அந்த செலவு பண்ண எந்த அமௌண்ட்டும் நான் யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணல. ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சேன், அது மாதிரி வாங்கி வச்சுன்னு எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் பணம் ஏற நம்மக்கிட்ட தான் இருக்கே, பார்த்துக்கலாம், சேர்த்தரலாம் அப்படிங்கிற ஒரு மிதப்பு வரும். இதுதான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுறப்ப நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு. அதையும் கடந்து தான் நான் வந்திருக்கேன். அப்போ உங்ககிட்ட பணம் சேர நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா பொறுமையாக இருக்கணும். ஓகே, அவசரப்படக்கூடாது. ஒரு செலவுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஓகே, இப்போ நம்மளோட சேவிங்ஸை நம்ம எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனால் நான் வந்து இது வந்து எனக்கு 2018 ஃபுல்லாக இதே பழக்கம். 2019 நான் இதே மாதிரி தான் பண்ணேன். எகெயின் 17,000 டிசம்பரில் இருந்துச்சா, அதுக்கப்புறம் அடுத்த ஜனவரி புது வருஷத்துல நம்ம சேர்க்கணும், செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எகெயின் அடுத்து 9,000 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் அமௌண்ட் சேர்த்து வைப்பேன். அது அப்படியே அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் 2 மாதம் 3 மாதம் ஆகும், அது 50,000 வரும். அந்த 50,000 வந்தோன்னா 50,000 இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பொருள்
பார்த்து அது வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லும், இது தேவையில்லை நமக்கு அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆனால் தேவை அப்படிங்கிறதுக்கு பொய்யான ரீசன் வந்து நான் இதே என் மனசு சொல்லி அதை செலவு பண்ணிடுவேன். அதாவது ஈஸியாக நம்மளோட மைண்டு வந்து செலவு பண்ண துணிகரிச்சிரும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கே, நம்மக்கிட்ட தான் மாதம் மாதம் வருமானம் வந்துட்டுருக்கே, பார்த்துக்கலாம். ஆனால் போன பணம் போனது தான். அது வந்து என்ன செய்யாது, திரும்பி வராது அப்படிங்கிற அந்த ரியலைசேஷனே இல்லை. அப்போ வந்து எகெயின் 2019 என்னுடைய சேவிங்ஸ் 1,00,000 வந்து தொடவே இல்லை. 2019 அந்த காலங்களில். அப்புறம் தான் வந்து அந்த 2019 ஒரு பாதியில் தான் வந்து எனக்கே ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. இல்லை, நம்ம வந்து வேக வேகமாக சேர்க்கணும். அட்லீஸ்ட் 1,00,000 ரூபாயாவது நம்ம ஃபஸ்ட்டு நமக்குன்னு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சி போராட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. நம்ம வந்து பணத்தை ஓகே, நம்மக்கிட்ட வருமானம் வருது, பணத்தையும் நம்மளால் சேர்க்க முடியுது. பட் ஆனால் அந்த சேமிப்பை தக்க வைக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணணும். கம்பல்சரி வந்து என்ன செய்யணும், நம்ம சில விஷயங்களை டெவலப் பண்ணிக்கணும். நம்மளோட சைக்காலஜியை மாற்றணும், ஆட்டிடியூடை மாற்றணும். அப்படியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணால் தான் நம்மளோட சேமிப்பை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியும். என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ என்ன இருந்துச்சுன்னா, சேமிப்பை கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியல. சேமிப்பு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாலும் அதை வந்து தக்க வச்சுக்கணும், எடுத்து செலவு பண்ணிடுறேன். அப்போ நான் போய் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் வந்து என் பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணிடுறேன். எனக்கு அந்த செலவு வந்துருச்சு, இந்த செலவு வந்துருச்சு அப்படின்னு நான் புலம்புவேனே ஒழிய, அது வந்து எதுவுமே வந்து ஒரு எமர்ஜென்சி செலவும் கிடையாது, அவசிய செலவும் கிடையாது. எல்லாமே அனாவசியம்தான். ஆனாலும் எனக்கு நான் வந்து ரீசன் சொல்லிக்கிட்டு, இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இல்லை நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பித்தேன். நம்மளோட சேமிப்பை கரையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் தேட ஆரம்பித்தேன். நிறையா பேர்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேன். அதாவது நம்மளோட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்டலாம் அட்வைஸ் கேட்டப்போ எனக்கு பெரிய லெவலில் வந்து யாருமே சரியான அட்வைஸ் கொடுக்கல. அப்போ அந்த பஞ்சாப் ஃப்ரெண்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா வந்து அதை நம்ம டீப்பாக சிந்திச்சா மட்டும்தான் வந்து அதை இது பண்ண முடியும். அப்போ நீ நிறையா படி அப்படின்னு இந்த பையன் சொன்னான். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன செய்ய ஆரம்பித்தேன்னா, நிறையா வந்து சேவிங்ஸ் பற்றி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். சில ஸ்டெப்ஸை என்னோடய சைக்காலஜியவே நான் மாற்றிக்கிட்டேன், என்னுடைய குணாதிசயத்தையும் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சேர்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ணாமல் அப்படியே தங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ என்னோடய சேமிப்பு கரையாமல் என் அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணி தான் இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அந்த சேமிப்பு அப்படியே இருக்குது, கரையாமல் இருக்குது. ஸோ அந்த சேமிப்பு கரையாமல் இருக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணேங்கிறத அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்கன்னா மறுபடியும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.